தண்ணியே கிடைக்கிறதில்ல, தண்ணிக்கு மக்கள் திண்டாடுறாங்க. மேல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணியே வரதில்லை. இதையெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து இது முதலாக இந்த தண்ணி பிரச்சனையை நாங்கள் தீர்த்து தருவோம்னு சொல்கிறோம். இல்லை, நீங்கள் செல்லும் இடம்போது வரவேற்பு அதிகமாக இருக்குன்னா மக்கள் வாக்களிக்க துணிஞ்சிட்டாங்க. மக்கள் வாக்களிப்பை பார்த்தீங்கன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சர் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை. தண்ணி பிரச்சனையை தீர்க்கலை, செப்டிக் காவா பிரச்சனையை தீர்க்கலை, குப்பை பிரச்சனையை தீர்க்கலை. இன்றைக்கி நோய்வாய் அதிகமாக இருக்குது. மருத்துவமனை தரத்தை உயர்த்தலை, கல்விச்சாரை தரத்தை உயர்த்தலை. ஆக மொத்தத்தில் மதுரையில் 2 அமைச்சர் மதுரையை பார்த்திங்கன்னா தூங்கா நகரத்தை 0 நகரமாக மாற்றிருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக வெற்றிகள் ஆட்சிக்கு வந்தால் மதுரை மத்திய தொகுதியில் மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கேன்.